இந்த பொண்ணு எப்பவுமே பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பா. ஒரு நாள் திடீர்னு கடலோரமா ஒரு அழகான மீன் உருவத்துல ஒரு பெண்ணை பாக்குறா. அந்த பொண்ணோட உடம்புல விலைமதிப்பு மிக்க ஸ்டோன்ஸ் நிறைய இருக்கிறத பாக்குறா. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணு கூட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இந்த மீன் தேவதையும் இந்த பொண்ணு கிட்ட ஜாலியா பேசி நல்லா பழகிறா. அடுத்த நாள் இந்த பொண்ணு அவளுக்காக ஒரு மீன் பிடிச்சிட்டு சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. இந்த மீன் உருவத்துல இருக்கிற இந்த பொண்ணு நான் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் ஒரு வெஜிடேரியன் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் அந்த கடல் தேவதை இந்த பொண்ணை கடலுக்கடியில கூட்டி போய் சுத்தி காமிச்சிட்டு இருக்கா. பேச்சுவாக்குல இந்த கடல் தேவதை உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கும் போது இந்த பொண்ணு இருந்தா, ஆனா பிரேக்கப் ஆச்சு, நான் ரொம்ப ஏழன்றதால என்ன பிரேக்கப் பண்ணிட்டான்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் இந்த கடல் தேவதை இந்த பொண்ணை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவா. அங்க போய் பார்த்தா தங்கம், வைரம் இந்த மாதிரி நிறைய இருக்கும். உனக்கு எவ்வளவு வேணுமா எல்லாமே எடுத்துக்கன்னு சொல்லி இந்த கடல் தேவதை சொல்லும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவங்க அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்கும். இவரும் ஆர்வத்துல அந்த கடல் தேவதையை பாக்குறதுக்காக வரும்போது அவர் பின்னாடி வந்ததுனால இந்த பொண்ணு பயந்துட்டு அவரை அடிச்சிடும். அடி வாங்கினதுல அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு இவரை கூட்டிட்டு போய் அந்த கடல் தண்ணியில நீச்சல் பழகி கொடுத்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் டே இந்த பொண்ணு அந்த கடல் தேவதை கிட்ட போய் எதுக்கு எங்க அப்பாவை அடிச்சேன்னு சொல்லி கேட்கும் போது அது உங்க அப்பாவா எனக்கு தெரியாது, தெரியாம பண்ணி